யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு ஒரு டவுட்டு. அவங்க ஆடு வந்து சினையாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். அதை வந்து நம்மள்ட்ட வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னையே கேட்டிருந்தாங்க. தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் வீடியோ எடுத்து போட சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து வீடியோ எடுக்க டைம் இல்லை. 2 நாளாக கொஞ்சம் ஒர்க்கு. அதனால தான் இப்போ நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் இதை நான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, எல்லாருமே இதை பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது சரியா இல்லையா அப்படிங்கிறது அனுபவப்பட்டவங்க யாராவது பார்த்தீங்கனாலும் கூட சரியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னே நம்ம ஆடு ஒன்று சினை கலைந்து விட்டது. அதுக்கு பார்த்திங்கன்னா சினை கலந்துடுச்சுன்னு அது எனக்கு தெரியலைங்க. கஞ்சி தண்ணி மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. நம்ம பட்டியில் இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி வந்தது. இது மாதிரி வந்து நான் பார்த்ததே இல்லை. அதனால் எனக்கு ஒரு டவுட்டு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடலாம். யாராச்சும் அனுபவப்பட்டவங்க பார்த்துட்டு நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டேன். நம்ம ஆட்டுக்கு வந்த மாதிரியே பிரச்சனை இன்னொரு சப்ஸ்கிரைபரோட வீட்டில் அவங்க ஆட்டுக்கும் வந்துடுச்சு போல். கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விளக்கம் தர மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். பார்க்காதவங்க, பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன வீடியோ இது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு டவுட். அவங்க ஆட்டுக்கு வந்து சளி போன்ற திரவம் வந்திருக்கும் போல். அவங்களுக்கு அந்த ஆடு சினை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கெடாய்கிட்ட போய் விட்டுருப்பாங்களாட்டுக்கு. கெடா வந்து மிதிக்கலை. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடுச்சு. அதை நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா இந்த மாதிரி எங்கள் ஆடு வந்து சினையாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஆட்டுக்கு வந்து இப்போ சளி போன்ற திரவம் மாதிரி வந்துச்சு. நாங்கள் வந்து அது சினை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கெடாயிட்ட போய் விட்டோம். ஆனால் கெடா வந்து மிதிக்கலை. இப்போ வந்து அவங்க மடி வந்து வற்றி போயிடுச்சு. அவங்க சினையாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அதை வந்து நம்மள்ட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து பதிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என் அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்ரெடி குட்டி போடாத ஆடு. இப்போ தான் தலைச்சங்குட்டி அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பிரச்சனையே இல்லை. கெடா மிதித்து ஒரு மாதத்தில் அவங்க மடி இருக்குல்ல, காம்பு பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல கையை வச்சு பார்த்தோம்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் உருண்டையாக, மடி இறங்கிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாரி கொஞ்சம் உருண்டையாக கல்லாட்டம் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து தலைச்சங்குட்டியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தலைச்ச ஆடு சினையாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி குட்டி போட்ட ஆடுங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த ஆடு வந்து குட்டி போட்டு ஒரு 20 நாள் 22 நாளில் சினை பருவத்துக்கு வரும். அப்போ வந்து கெடா மிதிக்குதுன்னு வைங்க. அந்த ஆடு வந்து சினை நின்றுச்சுன்னா ஒரு கொஞ்ச நாள் ஒரு மாதம் பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியை வந்து அவாய்ட் பண்ணும், பால் கொடுக்காது. அதாவே உதைச்சி தள்ளும், கிட்ட விடாது. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அந்த மடி சுத்தமாக சுருங்கிடும். சுருங்கி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து புது மடி வைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக புது மடி வைக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அறை, அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தளன்னு நல்லா கொஞ்சம் விரிவடைந்து காணப்படும். ஓகேவா? இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு வந்து கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கும். குட்டி போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஆடு கொஞ்சம் இளைக்கும். சினை ஆயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா ஆடு கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும், கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கெடாய்கிட்ட போய் விட்டோம்னா வந்து கெடா மிதிக்காது. இது ஒரு காரணம். அப்புறம் பார்த்திங்கன்னா
கிடாய்கிட்ட போய் இவங்கள விடக்குள்ள இவங்க பருவத்தில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து வாலை ஆட்டிக்கிட்டு கிட்ட நிற்பாங்க. இல்லைன்னா கிடாயை அவாய்ட் பண்ணிவிட்டு ஓட பார்க்கும். ஓடும், கிடாய் பக்கத்தில் இந்த ஆடு நிற்காது. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அந்த சளி போன்ற திரவம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து கண்ணாடி மாரி பளபளன்னு இருந்துச்சுன்னா அவங்க பருவத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கெட்டியாக இருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்க சினையாக இருக்காங்கங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம். ஓகேப்பா, இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்லாம் எங்கள் ஆட்டுக்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஒரு 5 வருட கால அனுபவத்தில் நான் வந்து இப்படி தான் வந்து சினை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத எங்கள் ஆட்டுக்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதை தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, புரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சளி போன்ற திரவம் வந்துச்சு, ஆடு சினையா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த சளி போன்ற திரவம் வந்து கெட்டியாக இருந்துச்சு. அதாவது ஒரு குச்சியில் வந்து இப்படி எடுத்து பார்க்கும்போது உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர்லேயோ இல்லை எல்லோ கலர்லேயோ கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஆடு சினையாக இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கு கூட இந்த மாதிரி வரும். அதே நம்ம குச்சால் எடுத்து அந்த திரவத்தை பார்க்கும்போது அது பலன்னு கண்ணாடி மாரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஆடு சினை இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் கொடுப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.